வீட்டுக்குள் வருகிறாள். அவளை பார்த்தவுடன் தான் கையில் வைத்திருந்த பாசி மாலையை குயிலிடம் கொடுத்துவிட மலைச்சாமியின் உயிர் பிரிகிறது. மீண்டும் சிறைக்கு செல்லும் குயிலின் உயிர் ரயிலிலேயே பிரிந்து விடுகிறது. அப்பப்பா, என்ன ஒரு கவிதை இந்த திரைப்படம்! இந்த படத்தில் அனைவரும் கதாபாத்திரங்களாகவே இருப்பார்கள். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களின் யதார்த்தமான நடிப்பு. பக்கம் பக்கமாக பேசும் வசனங்கள் எதுவும் இல்லை. அவர் கன்னங்களும், அவர் புருவங்களும், அவர் உடலும், அவர் கண்களும், ஐயோ சாமி, வேறு யாரும் இந்த கதாபாத்திரத்தில் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. இறுக்கமான அந்த வீட்டில் இருந்து வெளியே வந்ததும் ஒரு கீரைக்காரம்மா, மாமா என்னங்க வேட்டி ஈரமாக இருக்குது என்று கேட்க, உங்கள் அக்காவனான மஞ்சள்